ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆயுத பூஜை அன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் வந்து சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஆயுத பூஜை வந்து பைக்கில் வந்துடுவோம் குளத்துக்கு. தம்பினே ஏய் தண்ணி உண்ட சர்பத்து வச்சு கழிக்கலாம். யாரும் இப்போ கைக்கெல்லாம் கழுவி முடிச்சாச்சு, அது குளிக்க போகணும். ஆனால் உட்காந்து இப்படி வண்டிகள் வருது, அன்றைக்கே முடியாது தெரியாது. உப்பு தண்ணி அதனால் எல்லாம் பிடிச்சி போச்சு. இப்போ பாருங்கப்போ நாங்கள் வண்டியெல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்பா வண்டி வந்து வீட்டில் தான் கழுவணும், அது தம்பி சைக்கிள். இப்போ அம்மா வந்து இரும்பு ஜாமெல்லாம் கழுவி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம இரும்பு ஜாமும் கழுவி வச்சு அதுக்கப்புறம் அம்மாவும் வந்து உள்ள வீடு வாசலாம் கழுவி விட்டு அப்புறம் நலக்கதவு எல்லாமே கழுவிட்டாங்க. இப்போ நம்ம அதுக்கு சந்தனம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் சந்தனம், குங்குமம், விபூதி மூணுமே வந்து குழச்சி வச்சுட்டோம். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். இப்போது சந்தனம் வச்சுக்கலாம். இதுக்கு பைக்குக்கு, இரும்பு ஜாமத்துக்கு, அப்புறம் நலக்கதவுக்கு எல்லாத்துக்குமே. சரி மகி, ஒன்று எடுத்துக்கிறீங்களா? நீ என்ன வைக்கிறேனே? சந்தனம் வைக்கிறேனே. ஓகே, நீ விபூதி வைக்கிறியாடா? மிது நீ என்ன வைக்கிற? குங்குமம். வாங்க வைங்க. வண்டிக்கெல்லாம் வந்து விபூதி, சந்தனம், குங்குமம் வச்சுக்கலாம். மறைச்சிக்கிட்டீங்கன்னா சென்டரை மட்டும் பிள்ளை கொஞ்சமாக தூக்கணும். ஏய் கொஞ்சமாக அவளா. சூப்பர் சூப்பர் சூப்பர். கொஞ்சமாக வச்சுக்கணும், ரொம்ப இல்லக்கூடாது. ஓரம் பண்ணுங்க. இப்போ வீட்டுக்காங்கள சென்றா ஒரு புள்ளி அது வேண்டி அவ்வளோதான் வச்சுட்டாங்க. அப்படியே அதான் பின்னாடி வாங்க. அதாவது சரி இப்போ பின்னாடி வாங்க, படிக்க பின்னாடி வாங்க. போகிற இடத்துல அதுக்கு கண்டு வச்சுக்கணும். வச்சுருக்காங்க லைட்டாக. சூப்பர் சூப்பர். வாங்க சென்று தான் வைக்கணும். இது நீ தான் இது மறைச்சிக்கிற. எட்டாவது நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். சென்று மட்டும் தான் வைக்கணும்.
ஆயுத பூஜை மட்டும் தான் பட்டை போடுவோம். அதுக்காக ஃபுல்லாக பட்டை போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாத்துக்கும் பட்டையை போடுங்க. காத்தடிக்குமா? குங்குமம்டா. அதில் போட்டு சோழ போடுங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அம்மா வந்து சாமி போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வேறு நம்ம பைக்கெலாம் சந்தன குங்குமம் வச்சாச்சு. அதேமாதிரி எறும்பு ஜாமத்துக்கும் சந்தன குங்குமம் வச்சாச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட போகிறோம். நம்ம இரும்பு போடலாம், சாமி எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அங்கே வச்சு தான் சாமி போடணும். இங்கே பொட்டு மட்டும் தான் வச்சுருந்தாங்க, அங்கே வச்சு தான் சாமி போடணும். அதெல்லாம் வெளில எடுத்துகிட்டு போங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. எல்லாம் வைங்க. சாமி போடுங்க வாங்க. போய் பின்ன இந்த ஒன்று இந்த ஒருத்தனுங்க அப்படியே அப்படின்னு இல்லை காலையில் சாயம் போடுங்க. அவரும் இது சைக்கிளுக்கு வாழா கூப்பிட்டு வாழா வந்துடா. ஓகே வருது. சாமியாக கும்பிட்டாச்சு. அம்மா அங்காடு போய் சாமியாக போகிறாங்க. எனக்கு என்ன தெரியுது? சாமி கும்பிட்டோம்னா அங்கே வச்சுக்கிறோம். பச்சை ஊராக போய் எல்லாம் சாப்பிடுங்க. இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ அடுத்து நாங்கள் பழம், அப்புறம் பொரி, அவல், கொண்டக்கடலை எல்லாம் சாப்பிட போகிறோம். அது அங்கே இருக்குப்பா பிரியாங்கிற பாரு. அந்த கபோர்டு இருக்குல்ல, ஜாமான் வச்சுருக்கோம், நான் வச்சுருக்கேன். இப்போ தான் நான் வச்சேன் எடுத்து. எனக்கு பயங்கர பசிக்குது. சாப்பிடுங்களா?
ஒரு சாப்பிட்டு விடுமா. மகி மீது என்ன சமையல் முடிஞ்சல? ஆ கொண்டாட நல்லா இருக்கா? சரி 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 சாப்பிடுங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து சூப்பராக வந்து ஆயுத பூஜை சிறப்பாக கொண்டாடிட்டோம். நீங்களும் இதே மாதிரிக்கே ஆயுத பூஜை சிறப்பாக கொண்டாடுங்க.